ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அப்பளம் செய்ய போகிறேன். அதாவது மசாலா அப்பளம் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷனில் போடுற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் உணர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம சுத்தமாக கழுவி நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெயிலில் நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி உணர்த்தின அரிசி பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட உடைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நொய்யாக உடைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிஷினில் கொடுத்து தான் உடைச்சிட்டு வர போகிறேன். ஏன்னா இது நிறைய இருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து தான் உடைச்சிட்டு வர போகிறேன். மிஷினில் கொடுத்தோம்னா அழகாக நொய் உடைச்சி கொடுத்துருவாங்க. ரவை நொய் மாதிரி உடைச்சி கொடுத்துருவாங்க. நான் இப்போ நம்ம கழுவி வச்சோம்ல அந்த அரிசி நான் மிஷினில் கொடுத்து உடைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நைஸாக உப்புமா ரவை மாதிரி தான் இருக்கும். இது ரவை மாதிரியே தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே கொட்டி கலர வேண்டியதான். அவ்வளோதான். அப்பளத்துக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். நம்ம புதினாவை நல்லா கிள்ளி வச்சுருக்கோம். அதை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்காங்க. கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே பொங்கிட்டேன். நம்ம உப்புமா கிண்டுற மாதிரி அப்படியே இதை நான் கிண்டிட்டேன். இந்த அரிசி நொய் உடைச்சிட்டு இதை நான் கலரிட்டேன். அவ்வளோதான், இந்த அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா இப்படி உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிடுங்க. நான் இதை அடுப்பில் தான் வச்சு சமைச்சிருக்கேன். நீங்கள் கேஸில் கூட வச்சுக்கோங்க. அதாவது குக்கரில் கூட போட்டு அப்படியே பொங்கிடுங்க. நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி கூட நீங்கள் விசில் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். செம வாசனைங்க, சூப்பராக இருக்கும். நம்ம தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கம்மியாக போடுங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு சாதம் வச்சு ரசம் வச்சு இதை பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம பக்கோடா மாதிரி தான் இருக்கும். செம வாசனையாக இருக்கும். நீங்கள் வேணால் சோம்பு கூட போட்டுக்கோங்க. நான் சோம்பு போட மாட்டேன், சீரகம் தான் போடுவேன். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டில், இதுக்கப்புறம் பழகிடும், நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த வெயில் டைமில் மட்டும்தான் நம்ம இதை செய்ய முடியும். அவ்வளோதான். எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் பாட்டி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் நான் செய்வேன். பாருங்கள், உப்புமா மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாசனையே செம்ம வாசனைங்க. இதை நல்லா கிள்ளி வச்சு, இது பேரே கிள்ளி அப்பளம் தான் சொல்லுவாங்க. நான் மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம வீட்டாண்ட எல்லாருமே இந்த மாதிரி அப்பளம் இந்த வெயில் டைமில் எல்லாருமே செஞ்சு வச்சுருவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த அப்பளம். இது பெரும்பாலும் நல்ல வெயில் காயுது பார்த்தீங்களா, அப்போ தான் இதை செய்வாங்க. ஏன்னா வெயிலில் இது நல்லா காயணும். அவ்வளோதாங்க, இதனோட வேலை. பார்த்தீங்களா, பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல.
பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈரமாக துணி நனைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுடுங்க. அவ்வளவுதான். பக்கத்தில் இப்படி தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுருங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நல்லாயிருக்கும் இது. இந்த வெயில் டைமில் மட்டும்தான் இந்த அப்பளம் பண்ண முடியும். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுருங்க. அவ்வளோதான். இது பேரே கிள்ளி அப்பளம் தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நான் இந்த முறுக்கு அப்பளம், கஞ்சி அப்பளம் இதெல்லாம் இந்த வருஷத்தில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது மசாலா அப்பளம் சொல்கிறத விட கிள்ளி அப்பளம் தான் நிறையவே சொல்லுவாங்க. பொக்குடா மாதிரியே இருக்கும், சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட வேண்டியதான் அப்பளம் இது. எனக்கு இந்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு டைமே இருக்காது. சாதாரணமாக நம்ம ரேஷனில் போகிற பச்சரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிள்ளி அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கும் போதில். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த அப்பளம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.